வெல்கம் டு மணி டாக்கீஸ். காந்தி டாக்ஸ். இது வந்து அரவிந்த்சாமி, விஜய் சேதுபதி, அதிதி ராவ் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். டைரக்டர் வந்து கிஷோர் பாண்டரங் பெலாக்கர். மியூசிக் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தோட டைரக்டர் வந்து மராத்தி மொழி இயக்குனர். இந்த படத்தை பார்த்து பிடிச்ச இந்த படத்தை எதுக்கு வந்து சைலண்ட் மூவியாக எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. எந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து டைலாக்லாம் கிடையாது. இப்போ எதுவுமே வந்து சினிமாவில் வந்து வலிந்து திணிக்கப்பட்டால் அது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள அதாவது அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு சைலண்ட் மூவியாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரஷ்ய நாட்டு மொழி திரைப்படம் டெஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு இத்தாலி நாட்டு திரைப்படம் வந்து பிரா. அப்புறம் வந்து 1952 வந்து தீப். இது பூராமே சைலண்ட் மூவி தான். கமல் சார் நடிச்ச அந்த பேசும் படம் கூட சைலண்ட் மூவி தான். இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே வந்துக்கிட்டு ஒரு அதாவது மௌனப்படம் எடுக்கிற அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. அதனால் வந்து படம் வந்து போர் அடிக்காது. இந்த படம் பூரா வந்து யூடியூப் இருக்குது, அவசியம் பாருங்கள். தி டெஸ்ட்டு, அப்புறம் வந்து தி பிரா, அப்புறம் வந்து தி தீப். இது எல்லாமே வந்துட்டு சைலண்ட் மூவி திரைப்படம். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தையும் பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏன் இந்த காந்தி டாக்ஸ் படத்தை வந்துட்டு ஏன் ஒரு சைலண்ட் மூவி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த படம் தோல்வியாத காரணமே அதுதான். இந்த படத்துடைய கதையை வந்து சுருக்கமாக சொல்கிறேன். அரவிந்த் வந்துட்டு மிகப்பெரிய செல்வந்தர். அப்போ விபத்தில் வந்துட்டு அவருடைய மனைவி குழந்தை இறந்துறாங்க. அதுக்கப்புறம் வயதான தாயும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இறந்துறாங்க. தனிமையில் இருக்கார். இதுக்கு இடையில வந்து இவருக்கு அவங்க பிஸ்னஸும் வந்து மிகப்பெரிய லாஸ் ஆகுது. எல்லாமே வந்து வீடே ஜப்தி ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்து அவர் வந்து லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் ஆகிறார். உங்களுக்கு அதாவது மகிழ்ச்சிங்கிறது வந்துட்டு ஒரு பணத்தை வச்சு இல்லைங்கிறது வந்து இந்த கேரக்டரை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி விஜய் சேதுபதி வந்துட்டு அப்படியே ஆப்போசிட். அதாவது சாப்பாட்டுக்கு திண்டாடுற ஒரு கேரக்டரு. வேலை தேடி அலையிறப்ப 50,000 பணம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கிறங்கிற ஒரு நிலைமை. வயதான தாய் மட்டும் துணை. அந்த அம்மாவுக்கு கூட வந்து ஒரு சாப்பாடை கூட ஒரு வேறு சாப்பிட கொடுக்க முடியாத சூழல். சாப்பாடை கூட திருடி கொண்டு போய் அம்மாவுக்கு கொடுக்குற மாதிரி நிலைமையில வந்து ரொம்ப வறுமையான சூழலில் இருக்கார். இந்த வறுமையிலேயே கூட வந்து ஏற்றுக்கிட்ட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் அதிதி ராவ். அவங்க 2 பேருக்குள்ள லவ் உருவாகும் உங்களுக்கு. இதுதான் வந்து கேரக்டரைசேஷன் உங்களுக்கு. இப்போ என்னென்னா இப்போ ரொம்ப நேர்மையே இருக்குல்ல விஜய் சேதுபதி. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு அரவிந்த்சாமி கேரக்டர் வந்துட்டு அவருக்கு தெரியாமையே வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவருடைய வீட்டுக்குள்ளே போய் திருட போவாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு இவருக்கு விஜய் சேது ஏற்கனவே அறிமுகமான ஒரு திருடன் வந்துட்டு அந்த வீட்டுக்கு திருட போவான். இப்போ அந்த பங்களாவில் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு அசாதாரணமான சூழல் வந்து நிலவும் அவங்களுக்கு. இவர் வந்து பணத்தை திருநாரா அந்த அங்கே வீட்டுக்குள்ளே அந்த மாளிகைக்குள்ள அரவிந்த் பண்ணுற சில விஷயங்கள், அதே மாதிரி இன்னொரு திருடன் பண்ணுற அந்த திருடுறதுக்கு முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே அது பங்களாவில் எடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஒரு புது படங்கள்னால இதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் சொல்ல வரும்னா நீங்கள் படம் பாருங்கள். படம் வந்து பெரிய அளவில் தியேட்டரில் வந்து ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட் டே வந்துட்டு கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. ஓடிடியில் வந்து அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.